மார்ச் 7ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பில் பங்கேற்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய். இஸ்லாமிய மக்களுடைய மிக முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை தற்போது அதற்கான நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய நோன்பை கடைபிடித்து வரக்கூடிய நிலையில் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் பங்கேற்குவதாகவும் மார்ச் 7ஆம் தேதி இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்ப இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்ச் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பில் பங்கேற்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். வழக்கமாக ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்படும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தங்களுடைய மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் அதுபோன்ற இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பது வழக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதுபோன்ற இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் அதன் தலைவர்கள் பங்கேற்பது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜயும் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க இருப்பதாகவும் மார்ச் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்வில் அவர் பங்கேற்க இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகிறது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் பின்னணி என்ன? தேவப்பிரியன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த ஆண்டு ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக இந்த ரமலான் நோன்பு கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில முதல் முறையாக கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில OMCA ராயப்பேட்டை மைதானத்தில் வரக்கூடிய 7ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில மாலை 6:30 மணி அளவுல நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல் முறையாக விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு கட்சியினரும் குறிப்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியினரும் இது போன்ற மத நல்லிணக்கத்திற்குரிய இருக்கக்கூடிய நிகழ்வுல கலந்து கொள்வது என்பது வழக்கம். அதுவும் குறிப்பா இந்த ரமலான் மாதத்துல நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்பது வழக்கம். அந்த அடிப்படையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில முதல் முறையாக கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த வகையில வரும் 7ஆம் தேதி OMCA ராயப்பேட்டை மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாலை 6:30 மணி அளவுல கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில அவர் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி அபினேஷ்.